ஹலோ மக்களே, சம்மர் வந்தாச்சு. சம்மர் ரெசிபீஸ் பார்க்கலாமா? சம்மரில் நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு தாகம் அடங்கலைன்னா இந்த மாதிரி மோர் செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாதா மோர், இன்னொன்று மசாலா மோர் பார்க்க போகிறோம். தயிராக சாப்பிட்டிங்கன்னா அது உடலுக்கு சூடுன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா தண்ணி விட்டு தயிரை மோர் ஆக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் குடிக்கணும். இன்றைக்கி நம்ம 2 மோர் ரெசிபீஸ் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான மோர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கரண்டி மோரை 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்சர் ஜாரில் அடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் மத்து இருந்தால் மத்து வச்சு கூட நீங்கள் உங்களுடைய மோரை நல்லா சிலுப்பி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். வெயில் நாள் பொறுத்த வரைக்கும் உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையுமே கம்மியான அளவில் தான் சேர்த்துக்கணும். அதனால் ஒரு அரை பங்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக உப்பு சேர்க்காதீங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். தண்ணி தாகம் அடிக்கடி எடுக்காமல் இருக்கும். நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, இல்லைனா உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க எப்போல்லாம் ரொம்ப தாகமாக இருக்கோ அப்போ இதை குடிச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மசாலா மோர். மசாலா மோருக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கக்கூடாது. காம்போட அந்த கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. வெறும் இலைகள் மட்டும் வேண்டாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியாக இஞ்சி சேர்த்துறாதீங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வீடியோவில் காட்டுற சைஸ் சேர்த்தா போதும். இது கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா இல்லாமல் கூட நீங்கள் இதை குடிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக சீரகம் சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளுமே சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா கெட்டியாக இருக்க தயிரை ஒரு கரண்டி நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. ஒரு மிதமான புளிப்பு உங்களோட தயிரில் இருந்தால் இந்த மோர் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் இதை ஒரு தடவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறமா 1.5 டம்ளர் வரைக்கும் நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு தடவை அரைச்சிட்டு இதை நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம கொஞ்சமாக சீரகம், ஒரு 5-6 சீரகம் மட்டும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அங்கங்கே கடிப்படுறப்ப இந்த மசாலா மோர் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் கடைசியாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரை பங்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. முழுசாக உப்பு சேர்க்காதீங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து குடிச்சிங்கன்னா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பரான 2 மோர் ரெசிபிஸ் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.